மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு புலன், ஐம்புலன் என்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களுக்கும் நம்ம என்னெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, எப்படியெல்லாம் பயிற்சி செய்து அதை மேலும் மேலும் திறமுடையதாக மாற்றுகிறோமோ அதற்கேற்ப நம்மளோட என்ன இருக்கும், பிரெயின் டெபாசிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரெயின் டெபாசிட்ஸ் என்ன, ஒரு புலனுக்கும் தேவையான செய்திகளை நம்ம மூளை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும். நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, நியூரல் என்ன சென்ட்ரல் டெண்டன்சி, அதுபோல் நியூரல் சிப்பு, அதுபோல் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு இசை சங்கீதம் பாட போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாடுறதுக்கு உண்டான செய்திகளை நம்ம முதல்ல கற்றுக்கணும். வி ஷுட் லேர்ன் ஃபர்ஸ்ட். முதல்ல அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு தொடர்புடையதாக தான் சொல்லி அப்படி தான் கொடுப்பாங்க. கற்பித்தலே அப்படி தான் நடக்கும். அப்படி நடந்த பிறகு அதற்கேற்ப அதை நினைவில் கொள்கிறோம் அப்படின்னா அது ஒரு முறை. அதே போல் கணக்கு போடுறோம், நம்பர் ஒர்க்குக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, நிறைய டேபிள்ஸ் படிச்சுக்கணும், அது எல்லாம் என்ன ஃபார்முலாஸ்லாம் நினைவு வச்சுக்கணும்னா அதற்கு ரிலேட்டடாக இருக்கிறத நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஹவு டு ரீடைன் இட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லி தருவாங்க. ஸோ இது எல்லாமே இப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அவை அனைத்தும் எங்கனம் நிலைநிறுத்திக் கொள்வது, கற்றுக்கொள்வதை எங்கனம் நினைவில் வைத்துக் கொள்வது, நினைவாற்றலோடு அதை எப்படி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோமோ அவ்வாறே அதை என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இன்னொரு சமயம் ஓடும்பொழுது நம்மளுக்கு தெரிய வரும், நினைவில் கொண்டு வர முடியும். நினைவில் கொண்டு வர்றது என்பதே என்ன அர்த்தம், ஏதோ ஒரு நியூரல் சிப்லேருந்து தமிழ் செய்யுள் சொல்ல போகிறோம் அப்படின்னா தமிழ் செய்யுள்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அது வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே நியூரல் நாட்டாக ஒரு கொஞ்சம் இருக்கும், நியூரல் சிப்பில் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம எது போல் செய்யுள் படிக்க போகிறோமோ, ஆழ்வார் பாசுரம் படிக்கிறோம், இல்லை போனால் திருக்குறள் சொல்ல போகிறோம், நாலடியார் படிக்கிறோம் அப்படின்னா நாலடியாரில் இருக்கிற பாடல்களை ஒரே ஒரு செய்யுள் சொல்ல துவங்கினா அதற்கு தொடர்புடையதாக ஒரு 10 செய்யுள் படிச்சிருக்கோம்னு வைங்க, அந்த 10 செய்யுளும் வரிசையாக நினைவில் வரும். அதே போல் திருக்குறள் ஒரு அதிகாரம் பற்றி சொல்ல போகிறோம், வாய்மை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வைங்க, அந்த வாய்மையில் நம்ம எப்படியெல்லாம் படிச்சிருக்கோமோ, எத்தனை திருக்குறள் நம்மளுக்கு தெரியுமோ அது வரிசையாக நினைவில் வரும். இது தமிழ் செய்யுளுக்கு மட்டும்தான் இல்லை, ஆங்கிலத்தில் பொயட்ரி இருக்குது, ஜான் மில்டன்ஸ் பொயட்ரி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை ஆரம்பித்த உடனே அது தொடர்ந்து அதில் எத்தனை வரிகள் நினைவில் இருக்கோ அத்தனை வரிகளும் நினைவில் வரிசையாக வரும். இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நினைவு என்ற பகுதியுள்ள அந்த நினைவாற்றலில் ப்ரீஃபரண்டல் லோபில் அது என்ன பண்ணியிருக்குது, இந்த நியூரல் சிப்பு, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, அது மாதிரி எல்லாத்துலேயும் அது ஒரு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அந்த நியூரல் அதை நிகழ்த்தின உடனே அதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது, நினைவில் கொள்ள முடியுது. திருப்பி நினைவில் வந்த உடனே அது வெளியில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நண்பர்களுக்கும் என்ன விசுவாசிகளுக்கும் நம்ம அதை என்ன பண்ணுறோம், பகிர்ந்துக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமே, மேலும் மேலும் சிறப்பாக சொல்லி அதை நிறைவுபடுத்தணுமே அப்படின்னா அதற்கு தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்குள்ள படிக்கிறோமோ அந்த நியூரல் சிப் என்ன பண்ணும், சின்னதாக சிப்பு 2 ஜிபிக்கு இருந்த சிப்பு ஒரு 450 ஜிபிக்கு எப்படி மாற முடியும் அப்படின்னா ஓவர் த பீரியட் அதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற செய்தி தகுந்த மாதிரி இட் கெட்ஸ் என்லார்ஜ்ட். அது நல்லபடியாக பெருசாக விரிந்து அதில் நிறைய செய்திகளை அதில் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய நினைவாற்றலை பிரிக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். அது என்னாச்சு, மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொன்னேனே, அப்போது செவி மூலமாக தெரிந்து கொள்ள செய்திகளை போட்டால் இட் இஸ் ரிலேட்டட் டு தமிழ் செய்யுள்னு வைங்க, அந்த ஃபோல்டரில் அது என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணிக்கும். அதே போல் கண் மூலமாக பார்க்குறோம், என்ன செய்யுளை பார்த்து படிக்கிறோம், நம்ம அதை பார்த்து உறக்க சொல்கிறோம், இந்த மாதிரி வாய் விட்டு சத்தமாக படிக்கிறோம்னா இது என்ன பண்ணோம், செவியால் கேட்கக்கூடிய திறனுக்கும் கண்ணால் பார்க்கக்கூடிய திறனுக்கும் சேர்ந்தா போல் ஒரு லோப் இருக்கும். அந்த லோபில் ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வைங்க, அந்த ஃபோல்டரில் அது என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனால தான் சில நேரத்தில் நம்ம பரீட்சையெல்லாம் எழுதுகிறோம், காணா பாடமாக எழுத சொன்னால் நம்ம எந்த புத்தகத்தில் படித்தோமோ அந்த பேஜில் இருக்க எழுத்துக்கள் வரிசையாக நம்மளுக்கு அப்படியே காட்டி தரோம் மனக்கண் முன்னாடி. அதற்கு என்ன காரணம், உள்ள அன்போட, அதாவது ஈடுபாட்டோட அந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த ப்ரீஃபரண்டல் லோப் ஃபங்க்ஷன் இருக்கே, திஸ் திங்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு என்ன, கண்ணால் பார்த்து காதால் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணோம், சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் இந்த நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸில் இவை அனைத்தும் எத்தகைய அளவுக்கு, அதாவது த குவாண்டம் ஆஃப்
ஸ்டோரிங் எபிலிட்டி, அதே மாதிரி த குவாலிட்டி ஆஃப் ஸ்டோரிங். குவாண்டம் நிறைய சமாச்சாரம் இருக்குது, அதுலேருந்து என்ன ரிட்ரீவ் பண்ணிட்டா ஒரு 4 வரி கூட கிடைக்காது அப்படின்னா தட் இஸ் நாட் ஆஃப் குட் யூஸ். யூ கேனாட் என்ன டிபெண்ட் ஆன் இட். அப்போ என்ன பண்ணணும், குவாண்டம் ஆஃப் ஸ்டோரேஜும் இருக்கணும், அது குவாலிட்டி வைஸ் குட் அப்படியும் இருக்கணும், குட் குவாலிட்டி ஸ்டோரேஜாகவும் இருக்கணும். அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், மனம் விருப்பப்பட்டு அந்த பாடங்களை படிக்க வேண்டும். அது என்ன பண்ணலாம், ஒரு 4ஆம் வகுப்புலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்கணும், மனம் விருப்பப்பட்டு படிக்கிற செய்திகளை மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நம்ம கூட அந்த முயற்சியை செய்யலாம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ வயசாகிடுது, ஏதோ ஒன்று படிக்கணும் நினைவு இருக்குது, இப்போ நினைவு வச்சுக்கணும். நினைவில் இருக்க மாட்டேன்றது அடிக்கடி வி ஆர் ஏபிள் டு ஃபர்கெட் 1 or 2 வேர்ட்ஸ், அந்த லைனை விட்டு போகிறது அப்படின்னா அந்த நேரத்தில் மனதை அதில் இருத்தி மனதை ஒருமுகப்படுத்தி அந்த வார்த்தைகளை அந்த பேராகிராஃபு இல்லை அந்த செய்யுளை அதை நம்ம படிக்க துவங்கினா அது என்ன ஆகும், நம்மளுக்கு அறியாமையே அது சரியான இடத்துல விஷுவல் அண்ட் ஆடிட்டரி அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனால் நிச்சயமாக மனம் விருப்பப்பட்டு பாடங்களை படிப்பது மிகவும் ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.